கனமழை காரணமாக சென்னை திருவல்லிக்கேணியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. முக்கிய சாலைகளில் வாகன போக்குவரத்தும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்போம். சம்பத், வணக்கம். இந்த மழை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சம்பத், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின்படி நள்ளிரவு 1 மணி வரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதேபோல் வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழையானது கொட்டித்திட்டு வருகிறது. குறிப்பாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது பெய்து வரக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அடையாறு, மந்தைவேலி, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, கிண்டி, வடபழனி, அண்ணாநகர், அமைந்தகரை, எக்மோர், காசிமேடு போன்ற பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளான மதுரைவாயில், ஐயப்பந்தாங்கல், திருவெற்றூர், பம்பல், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. திடீர் கனமழையின் காரணமாக இரவு பணி முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இரு சக்கரங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மழையில் நின்றவாறு பயணிக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய காட்சியானது சென்னை ராயப்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட டாக்டர் பெசன்ட் சாலையில் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில், தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழை நீரின் காரணமாக அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளின் வாகனங்கள் பழுதாகி வாகனங்களை தள்ளி செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் இந்த பகுதியில் ஒரு சில இடத்தில் மின்கசிவுகள் ஏற்படுவதாகவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடையே தெரிவிக்கின்றனர். இதே போன்று சென்னையில் பல்வேறு பகுதிகளில் சாலையில் மழை நீரானது சூழ்ந்துள்ளதால் வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் மெட்ரோ 2ஆம் கட்ட பணியானது நடைபெற்று வரும் வடபழனி, அண்ணா சாலை, துங்கம்பாக்கம், அடையாறு சாலை, ஓஎம்ஆர், சாந்தோம் போன்ற பிரதான சாலைகளில் மழை நீரானது தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் அந்த வழியாக பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் சாலையில் தேங்கியுள்ள இந்த மழை நீரை வெளியேற்ற சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடைமுறைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.